செஸ்ட் 110 வேரியண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 வேரியண்ட் வருது, பேசிக் மாடல் அண்ட் அப்புறம் மேட் ஃபினிஷிங். பேசிக் மாடலில் வந்து 2 கலர் வருது, டர்க்கி ப்ளூ, ஒயிட்டு. மேட் ஃபினிஷிங்கில் வந்து ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, பர்பிள் 4 கலர் வருது. இதில் ஹெட்லைட் வந்து ஹேலஜன் ஹெட் லேம்ப்பு. இது வந்து நைட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும், இருட்லேயும் நல்லா வெளிச்சம் தரும், நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம் நைட் நேரத்துலையும். இது வந்து பாடி வந்து ஃபைபர் பாடி. ஃப்ரண்ட்டில் வந்து டயர் வந்து 90க்கு 100 10 இன்ச்சு டியூப்லெஸ் டயர். ரியரில் பார்த்தோம்னா 90க்கு 90 10 இன்ச்சு டியூப்லெஸ் டயரு. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இதனால் என்ன பயன்னா, நம்ம ஸ்பீட் பிரேக்லையோ மேடு பள்ளத்துலையோ போகும்போது ஷோல்டர் பெயின் வராமல் இருக்கும். ரியரில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஸ். இதனால் என்னென்னா, பில்லியனில் உட்காந்து போகிறவங்க பேக் பெயின் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் வந்து பின்னாடி டெயில் லேம்ப் 12 வோல்ட் டெயில் லேம்ப்பு. இது வந்து நைட்டில் போகிறப்போ வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வெளிச்சம் தெரியும். இதனால பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும், நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் சீட் லென்த் வந்து 780 mm. இதில் அண்டர் ஸ்டோரேஜ் வந்து 19 லிட்டர்ஸ். அண்டர் ஸ்டோரேஜ் இது 19 லிட்டர்ஸ். இது ஒரு ஹெல்மெட்டு, அது போக வேறு ஏதாவது திங்ஸ் கூட வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் க்ளோ பாக்ஸ் இருக்குது. இதில் வாட்டர் பாட்டில், ஃபோனு, பர்ஸு இப்படி எதுனாலும் இதில் வச்சுக்கலாம். 2 kg உள்ள ஹூக் இருக்குது. இதில் ஏதாவது நம்ம பேக்கு, கேரி பேக் மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். அது போக ஈஸி சென்டர் ஸ்டாண்டு. இதில் என்ன இதுன்னா, ஈஸி சென்டர் ஸ்டாண்டு. யாருனாலும் ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். இப்போ லேடிஸ் கூட ஈஸியாக நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். என்ஜின் பவர்னு பார்த்தோம்னா 7.5 நியூட்டன் மீட்டர் அட் தி ரேட் ஆஃப் 7500 RPM. இன்ஜின் டார்க் பார்த்தோம்னா 5.5 கிலோவாட் அட் 5500 RPM.